சமூகத்தில் வந்து இது கர்த்தர் மோசையை பார்த்து சொன்னாலும் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. மோசைக்கு தானங்க சொன்னார் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஆமே. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகணும். விடியற் காலத்தை என்ன செய்யணும்? நீ தூங்க வந்து முகத்தோடு உட்காரக்கூடாது. கொஞ்சம் ஆயத்தம் பண்ணணும், மொத்த கழுவணும். ஆமே. ஆயத்தமாகி சேனாய் மலையில் என்ன செய்ய கொஞ்சம் ஏறணும். ஜபம் என்பது அதுதான். கொஞ்சம் மலையை ஏறணும், கொஞ்சம் பிரயாசப்படணும், மலை உச்சி வரைக்கும் வரணுமா. காலமே என் சமூகத்தில் வந்து தேடுறாரு. என் பிள்ளை எங்கள் காலையில் சமூகத்தில் காணணும். என் சமூகத்தை எப்போது வந்து நிற்பாள் இன்னைக்கு காணணும். அல்லேலூயா. தேடுவாரா? தேட மாட்டார். தேடுவார். அல்லேலூயா. சமூகத்தில் வந்து நெல் சோத்திரம். இந்த அன்பானவர்களே, நம்ம ஸ்கூலுக்கு போன பிள்ளை, காலேஜுக்கு போன பிள்ளை சரியான நேரத்தில் வரலைன்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? தேடுவாங்க. எப்பயும் நேரம் வந்துருமே, நேரம் காணுமே காணுமே காணுமேன்னு அப்படியே ஒரு இதயத்தில் ஒரு தவிப்பு, ஒரு பரிதவிப்பு தேடிக்கொண்டே இருக்கும். அப்படிதான் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? தேடுகிறார். அல்லேலூயா. சோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, இது மாத்திரமல்ல, காலைதோறும் அவருடைய சமூகத்தில் நிற்கிறது மட்டுமல்ல, மாதந்தோறும் ஓய்வு நாள்தோறும் நீங்கள் நானும் கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யணும்? காணப்படணும். ஆமே. ஓய்வு நாள் என்பது இன்றைக்கு உலகத்திலே இன்றைக்கு ஒருவேளை ஓய்வு நாளாக இருக்கலாம். நமக்கு அது கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. பரிசுத்த சபை கூடுதலின் நாள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே ஏற்கனவே நாம் பார்த்துருக்கிறோம். ஓய்வு நாள் வந்து சனிக்கிழமை ஆசரித்தார்கள். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே உயிர்த்தெழுந்த நாளை நாம் ஆசரிக்கிறோம், கர்த்தருடைய நாளாக. ஆமே. உயிர்த்தெழுந்த நாள். அந்த உயிர்த்தெழுந்த நாளிலே சோத்திரம் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய சபை கூடுதலிலே நாம் காணப்படணும். நல்ல சொல்லுங்க, சபை கூடுதல். அந்த கண்பானவர்களே, அப்ப ஆண்டு சொல்லுகிறார், என் முன்பாக என் சந்ததி நிற்கும் என்று சொல்லுகிறார். 66ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 66, 22. நான் படைக்க போகிறேன் புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல 23வது வசனம்.